வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் தங்கம் பாடி பில்டிங். நம்ம சேனலில் நிறைய பேர் வந்து ஆனால் அந்த வண்டி விலை எவ்வளோ, இந்த வண்டி எவ்வளோ பிரதர், எல்லாத்துக்கும் நான் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா, நம்ம சேனலில் வரக்கூடியது புறமே அட்வர்டைஸ்மெண்ட் கிடையாது. அதாவது விளம்பரங்கள் கிடையாது. நம்மளுக்கு அறிகுறைகள், அதாவது ஒரு டாட்டா ஏஸ் எடுத்தால் அதில் எவ்வளவு பிரச்சனை இருக்குது, ஒரு மினி ட்ரக் எடுக்கும்போது அதில் வரக்கூடிய பிரச்சனைகள், அதுக்குள்ளே வரக்கூடிய பள்ளங்கள் மேடுகள் எல்லாத்தையும் வந்துட்டு என்னுடைய மோட்டார் அனுபவத்தை உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிறேன். அதன் மூலமாக நீங்கள் என்ன செய்யலாம், ஒரு சேஃபான ட்ராவல் வந்து பண்ணலாம் இல்லையா. அந்த மாதிரியான ஒரு நல்ல விஷயங்களை எடுத்து உரைக்கிறதுக்கு தான் அந்த சேனலை யூஸ் பண்ணிக்கிறேனே தவிர விளம்பரத்துக்காக இல்லைன்றதை நான் தெளிவாக சொல்லிக்கிறேன். நிறைய பேர் ஃபோன் பண்ணி கேட்குற விஷயம் என்னான்னு பார்த்தீங்கன்னா, அந்த டாட்டா ஏஸில் எந்த வண்டினா எடுக்கிறது, எந்த வண்டினா எடுக்கிறதுன்னு இன்றைக்கும் கேட்குறாங்க. ஏற்கனவே டாட்டா ஏஸை பற்றி நிறையா வீடியோ போட்டேன். நண்பர்களே, இந்த மினி ட்ரக்லேயே வந்து பார்த்திங்கன்னா நிறையா வண்டி வந்திருக்குது. அப்போது வந்து நம்ம வந்து எந்த விதமான லோடு ஏற்ற போகிறோம், லோடுடைய வெயிட் எவ்வளோ அப்படின்றத நம்ம வந்து கணிக்கணும். இன்றைக்கி வேணுமா ஒரு 1/2 டன் 1/4 டன் தேவைப்படும், நாளைக்கு அதை விரிவுபடுத்தும் போது 1 டன் 1.5 டன் தேவைப்படும். அதையும் நம்ம யூகிக்கணும். அப்படின்னும் போது நம்ம வெயிட்டை கணக்கு பண்ணி தான் நம்ம அந்த மினி ட்ரக்கை வந்து நம்ம எடுக்கணும். இப்போ நம்ம ஒரு வண்டி எடுக்க போகிறோம் அப்படின்னா, ஒரு டன்னுக்கு கீழே ஒரு 700 கிலோ 500 கிலோ இவ்வளோ தான் ஏற்றுவேன் அப்படின்னா, நம்ம அபய் ஆட்டோ, மஹிந்திரா ஜீத்தோ, இந்த 2 வண்டியுமே பெஸ்ட்டான வண்டி. அதை வந்து இந்த மஹிந்திரா ஜீத்தோ வந்து பார்த்திங்கன்னா 4 டயரு, சரியான கேபின், 2 பேர் நல்லா கம்ஃபர்ட்டாக உட்காந்து போகிற மாதிரியான கேபின். வண்டி வந்து ரொம்ப பிரமாதமாக இருக்குது. நானும் விசாரித்து பார்த்தேன், வண்டி செம்மையாக இருக்குது. மைலேஜ் பார்த்திங்கன்னா 1 லிட்டருக்கு கிட்டத்தட்ட வந்து 22 கிலோமீட்டர் வந்து நடப்பில் வந்து கொடுக்குதுன்னு வெளியில் உள்ள டிரைவர்கள் வந்து சொல்கிறாங்க. கம்பெனி என்ன சொல்கிறாங்கன்னு எனக்கு தெரியாது. அதே மாதிரி அபய் வந்து 24 கிலோமீட்டர் கொடுக்கும். அது பார்த்திங்கன்னா சிங்கிள் பிஸ்டனு, 3 டயரு, உள்ளே வந்து கேபினில் வந்து ஒரு ஆள் தான் உட்கார முடியும், இன்னொரு ஆள் உட்காந்தா ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இந்த வண்டியெலாம் எவ்வளோனா கிட்டத்தட்ட வந்துட்டு 1 டன்னுக்கு கீழே, அதாவது 1/2 டன்னு அந்த ரேஞ்சில், அதாவது 500 கிலோ 700 கிலோ அந்த ரேட்டில் ஏற்றுறவங்க, இந்த காய்கறி வியாபாரம் பண்ணுறவங்க, இந்த சின்ன கொரியர் சர்வீஸ் மாதிரி பண்ணுறவங்க வந்து இந்த 2 வண்டியை வந்து சூஸ் பண்ணிக்கலாம். இல்லை நான் வந்து 1 டன் 1.5 டன் வரை ஏற்றுவேன், இன்றைக்கி ஒரு 1/2 டன்னாக இருக்கலாம், நாளைக்கு 1.5 டன் 2 டன் கூட ஏற்றிடுவேன் அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா டாட்டா ஏஸ் டீசல் பெட்ரோல், இல்லைன்னா மஹிந்திராவில் வந்து ஜிப்ரோ, இந்த 3 வண்டியும் வந்து செம்ம பிரமாதமாக இருக்கும். இந்த மஹிந்திரா ஜிப்ரோ வந்து டீசலில் இயங்கக்கூடிய இன்ஜின், அதே மாதிரி டாட்டா ஏஸில் டீசலில் இயங்கக்கூடிய இன்ஜின் இருக்குது. இந்த டீசலில் இயங்கக்கூடிய இன்ஜினுக்கும் பெட்ரோலில் இயங்கக்கூடிய இன்ஜினுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னிங்கன்னா, இந்த டீசலில் இயங்கக்கூடிய இன்ஜினை இப்போ எப்படி மாஸ்காக போட்டு நம்மளை கொடுமைப்படுத்துகிறாங்களோ அது மாதிரி சைலன்சரை ஹெவி பண்ணி கிட்டத்தட்ட 1.5 லட்ச ரூபா சைலன்சரை மாட்டி அந்த மூச்சவே பிடிச்சி அதுக்கு ஒரு சென்சார் வச்சு பல கண்காணிப்பு வச்சுருக்காங்க. ஃபெயில் ஆச்சுன்னா 1.5 லட்ச ரூபா இருந்தால் தான் அந்த வண்டி ஸ்டார்ட் பண்ண முடியும். அந்த அளவுக்கு வந்து அந்த மூச்சை வந்து பிடிச்சிட்டாங்க. இது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டுடைய ப்ரெஷரு. அதை பற்றி நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன், நம்ம சேனலில் போய் பாருங்கள், அதுக்கான முழுமையான விளக்கம். அந்த மாதிரி கொண்டுட்டாங்க. இப்போ வந்து சரி நம்மளுக்கு செகண்ட் ஆப்ஷன் இல்லை அப்படின்னா, அதாவது கேஸுக்காகவே தயாரிக்கப்பட்ட ஒரு வண்டி தான் டாட்டா ஏஸ் ஜிஎக்ஸ். பெட்ரோல் வந்து கேஸுக்காக தயாரிக்கப்பட்ட வண்டி தானே தவிர அது பெட்ரோலுக்காக தயாரிக்கப்பட்ட வண்டி இல்லை. காரணம் உங்களவே கேட்குறேன், இன்றைக்கி தான் பெட்ரோலும் டீசலும் பக்கத்தில் விலை இருக்கே தவிர, முன்னாடி காலத்தில் பார்த்திங்கன்னா டீசல் விலை வந்து மீடியமாக இருக்கும், பெட்ரோல் வந்து 100 ரூபாயாக இருக்கும். இது வந்து ஒரு 60 ரூபா 70 ரூபா அந்த ரேஞ்சில் தான் இருக்கும். சரிங்களா? அப்படின்னும் போது பெட்ரோலுக்கு வண்டியை தயாரித்தா யார் எடுப்பா? அதனால் பெட்ரோலுக்கு இயங்கக்கூடிய இன்ஜினும் கேஸுக்கு இயங்கக்கூடிய இன்ஜினும் ஒரே இன்ஜின் தான். இன்றைக்கி ஜிஎன்ஜி கேஸ் வந்திருக்கு பார்த்திங்களா, அந்த ஜிஎன்ஜி கேஸ் வண்டியும் இந்த பெட்ரோல் ஜிஎக்ஸுடைய இன்ஜினும் 2 ஒன்று தான். ஆனால் டீசல் இன்ஜின் வந்து கேஸுக்கு அப்டேட் ஆகாது, தெரிஞ்சுக்குங்க. ஏன்னா டீசல் வண்டி வந்து டைரக்ட் இன்ஜெக்ஷன் சொல்லிட்டு அந்த பம்பிங் பவர்லேயே வந்து அது ஃபயர் ஆகும். இது எப்படின்னா, நம்ம பைக்கில் இந்த பிளக் இருக்கும் பாருங்கள், அது மாதிரி தீயை பொருத்தி வச்சா தான் ஃபயர் ஆகும். இது கேஸுக்கும் பெட்ரோலுக்கும். அந்த மாதிரி பைக்கிலலாம் பார்த்துருப்பீங்க, இந்த மழை நேரத்தில் வண்டி ஸ்டார்ட் ஆகலாம், அந்த பிளக்கை கழட்டி அந்த மெக்கானிக்கல் நோண்டி போடுவாங்க பார்த்திங்களா, அந்த மாதிரி. இன்னொன்று பார்த்திங்கன்னா, அந்த பெட்ரோல் வண்டியில் இன்னொரு விஷயம் என்னென்னா விலையும் கம்மி. நீங்கள் ஒரு 50,000 கொடுத்து எடுத்திங்கன்னா ஒரு 10,000 10,500 டியூவில் ஈஸியாக கட்டி நம்ம வந்து எஸ்கேப் ஆகிடலாம். இதே டீசல் வண்டி டாட்டா ஏஸில் எடுத்திங்கன்னா நீங்கள் கிட்டத்தட்ட வந்து 16,000 17,000 வந்து கட்டுற மாதிரி வரும். அதையும் பார்த்துக்கிறோம். ஏதோ ஆப்பர் சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் இந்த ரெப்ரசன்டேட்டிவ் பேச்செல்லாம் கேட்டிங்க அப்படின்னா பெரிய ஆப்பு வச்சுட்டுவார். ஏன்னா அவங்க கட்டின மனைவி கூட அன்பாக உபசரிக்க மாட்டாங்க, சோறு பொண்ணாக போட்டு வச்சுருவாங்க. ஆனால் ரெப்ரசன்டேட்டிவ் நல்லா உபசரிப்பார் பயங்கரமாக. ஏன்னா அவர் வேலை அது. சரி, நம்ம அவரை விட்டுருவோம். அதனால் வந்துட்டு டாட்டா ஏஸ் பெட்ரோல் வண்டியை நம்பி எடுங்க, தரமாக இருக்குது. என் நண்பன் நம்ம இதே யூடியூப் சேனல் மூலமாக பார்த்து ஒரு பேச்சின் நம்பிக்கையில் என்கிட்ட வந்து தொட்டி போட்டு போனார். போய் 2 வருஷம் ஆச்சு. வருகிற 1ஆம் தேதி அந்த வண்டி வந்து நம்மகிட்ட
பெயிண்ட் அடிக்கிறதுக்காக சேலத்துலேருந்து நான் உங்கள்கிட்ட தான் முதலாளி வருவேன். இத்தனைக்கும் சிறு வயசுலேருந்து கண்ட்ரி டிரைவர் கிளீனராக ஓடினவர். அவருக்கு சேலத்தில் தெரியாத பாடி பில்டிங்கே கிடையாது, பெயிண்டிங் செட்டே கிடையாது. இருந்தாலும் அங்கேருந்து ஏன் என்கிட்ட வர்றார் அப்படின்னா, நட்பு மட்டும் கிடையாதுங்க. அதாவது உண்மையான வேலைக்காரங்க. இப்போ நல்ல டீ சாப்பிடணும்னா 4 தெரு தள்ளி தான் போய் சாப்பிடணும். நம்ம கொடுக்குறது 10 ரூபாயாக இருந்தாலும் அந்த 10 ரூபாய்க்கு நம்ம என்ன கஷ்டப்பட்டோம் தெரியும். அது மாதிரி ஒரு பாடி பில்டிங் ஒர்க்குனா நல்லா ஒரு தரமான வேலைக்காரனாக இருக்கணும். நீங்கள் தங்கத்தை வாங்கினாலும் தரமான ஆசாரிட்ட கொடுத்தா தான் அது தங்கமாகவே இருக்கும். அப்படின்னும் போது அந்த பாடி பில்டிங் விஷயத்தை பேசும்போது முதல்ல வண்டி எடுத்துகிட்டு கம்பெனியை விட்டு வெளியே வேறு பாடி பில்டிங்கில் விட்டிங்கன்னா அது மிகப்பெரிய பெருசு. அதுக்கப்புறம் இந்த ஃபைனான்ஸ்லாம் கட்டுறது அதை விட பெருசு. இப்படி இந்த ஃபைனான்ஸ் காலகட்டத்தில் நம்ம ஒரு சரியில்லாத பாடி பில்டிங்கை தேர்ந்தெடுத்து அவசரம் இந்த நம்ம கணக்கு போடுவாங்க 30 நாள் டீவு, நம்ம ஒரு 5 நாளில் பாடி கட்டி எடுத்துட்டோமா, ஒரு 20 நாளில் ஓட்டிட்டு நம்ம டீவு கட்டி பயங்கரமாக பண்ணிடலாம் அப்படின்னா நிறையா பேர் வண்டி எடுப்பாங்க. அப்படிலாம் எடுக்கவே கூடாது. அதாவது 15 வருஷத்துக்கு ஓடுற வண்டி அதை ஒரு 10 நாள் 15 நாளாவது பாடி கட்டணும். சும்மா போட்டு அவசரம்னா ஒரு மட்டி பெயிண்ட் காயணும்னாலும் 3 மணி நேரம் ஆகும். அப்படியே இன்னும் அவசரம்னு சொல்லிட்டு எஃப்சி 2வது வருஷத்தில் அந்த தொட்டியும் ரிப்பேர் பார்த்து இன்சூரன்ஸையும் கட்டி ஆயில் சர்வீஸு அந்த சர்வீஸு பெயிண்டிங்கெலாம் பார்த்து நீங்கள் மொத்த அமௌண்ட்டு 1 லட்ச ரூபா செலவழிக்க முடியுமா? ஒரு முறை தொட்டி போட்டால் அந்த தொட்டி 15 வருஷத்துக்கு அசையவே கூடாது. அந்தளவுக்கு தெளிவாக பண்ணணும். ஏன்னா ஒவ்வொரு காசும் கஷ்டப்பாடுபட்டு ரத்தம் சிந்தி கடை வாங்கி தலையை அடமானம் வச்சு நட்டெலாம் விற்று ஆடு மாடெல்லாம் விற்று தான் நம்ம அந்த பாடி கட்டுறோம். அந்த தொட்டி எப்படி இருக்கணும்? ஒரு தரமான தொட்டியாக இருக்கணும். அதுக்கு நம்ம ஒரு தரமான ஆசாரியை தேர்ந்தெடுக்கணும். இன்றைக்கி இந்த லோடு தான் ஏற்றுவோம், நம்ம வண்டி எடுக்கக்கூடாது. நம்ம எந்த லோடையும் ஏற்றணும். அப்போ தான் நம்ம ஜெயிக்க முடியும். ஏன்னா நம்ம ஊர் போயிட்டு கை நீட்டி கடை வாங்கியிருக்கிறோம், தலையை அடமானம் வச்சு கடை வாங்கியிருக்கிறோம். கடனை கட்டணும்னா சட்டத்துக்கு விரோதமாக இல்லாமல் எந்த லோடையும் ஏற்றணும். அதே மாதிரி நம்ம தொட்டியெல்லாம் பார்த்திங்கன்னா நீங்கள் 10 டன் கூட ஏற்றுங்க, உங்கள்கிட்ட டயர் தாங்கமான்னு பார்த்துங்க. ஏன்னா நம்மளுடைய பாடி பில்டிங் டிச்சிங் முறைகள் ரொம்ப பிரமாதமாக பண்ணுவேன். என்கிட்ட தொட்டி கட்ட வரவங்க என்ன போலவே அந்த மனுஷன் இந்த வாழ்க்கையை வாழணும், இந்த போராட்டத்தை பண்ணணும், நம்ம ஒரு மனுஷனாக வாழணும் அப்படின்னு சொல்லி அரும்பாடுபட்டு தலையடமானம் வச்சு தான் வண்டி எடுத்துகிட்டு வராங்க. அந்த வண்டி நல்லா இருக்க வேணாமா? அதனால் நீங்கள் நம்பிக்கையாக பெட்ரோல் வண்டி எடுங்க. பெட்ரோல் வண்டி ரொம்ப பிரமாதமாக இருக்கும். நம்பிக்கையாக எடுங்க. நல்லா இருக்குது வண்டி, சூப்பராக இருக்குது. இன்ஜின் ஹை ஸ்பீடு இன்ஜினு. அது பார்த்திங்கன்னா இந்த பெட்ரோல் வண்டிக்கு என்ன ஒரு பிரச்சனைனா, சில டீலர்கள்லாம் ரீவல்யூஷனில் வேலை போகாது அப்படி இப்படின்னு சொல்லி உழப்புவானுங்களே தவிர, ஆனால் ஒரிஜினாலிட்டியாக வண்டி தரமான வண்டி நம்பி எடுக்கலாம். இப்படிக்கு உங்கள் தங்கம் பாடி பில்டிங். நன்றி, வணக்கம்.